ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது நம்மளுடைய சேனலில் திரும்ப வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்டு நிறைய பேர் வந்து கேட்கக்கூடிய சில கொஸ்டின்ஸை தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம மேஜராக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஃபன்னாக நம்ம நிறைய வீடியோஸ் வந்து மேக் பண்ணது கிடையாது. அப்படிங்கிறக்காக இந்த ஒரு வீடியோவும் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ஃபன்னாக வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு மேக் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. இந்த தடவை மொட்டை மாடி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம், மொட்டை மாடி தான். இதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறதையும் நான் வந்து வீடியோலேயே உங்களுக்கு வந்து காட்டுறேன். அதன் மூலிமா நீங்களே தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி தான் இருக்கும்போது யூடியூப்ல வந்து பார்த்தீங்கன்னா சின்ன டவுட்ஸ் மேஜராக நிறைய பேர் வந்து கேட்கக்கூடிய கொஸ்டினை இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா சில கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸாக வந்து வீடியோஸ்லேருந்து சில கொஸ்டின் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன கொஸ்டின் அப்படிங்கிறது. ஸோ வீடியோ இதை பற்றி தான் இருக்கும்போது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் பிடிச்சிருந்து இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல்லைக்கான கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அந்த மாதிரி எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். கைஸ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். கைஸ் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடியது, அதாவது ப்ரீவியஸாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதாவது நம்ம மொட்டை மாடியில் தான் எடுத்திருந்தோம். அந்த ஒரு வீடியோவில் ஒருத்தங்க கேட்டிருந்த கொஸ்டினை பார்க்கலாம். லைக் வந்து பார்த்தீங்கன்னா, மொட்டை மாடி வீடியோ 18+ ஃபில்ம் டைட்டில் மாதிரி இருக்குது ப்ரோ, ஜஸ்ட் ஃபன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதை பார்த்தோன்னே நம்ம சும்மா இருப்போமா? டைப் பண்ணுவோம், என்ன தான் நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். மொட்டை மாடி வீடியோ அப்படி எதுவும் பெருசாக தெரியலையே. இந்த கொஸ்டினை கேட்டது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் விளக்கம். ஸோ நேம் வந்து கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா லாயர் பொண்ணு அப்படிங்கிறவங்க ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது அண்ணா எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபைன்மா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? அதுக்கு அடுத்தது இன்னொரு விஷயம் கேட்டிருக்காங்க. உண்மையை சொல்லுங்கள், தூங்குனதோட எழுந்து வீடியோ போடுறீங்களா அப்படின்னு சொல்லி. இந்த ஒரு கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் பண்ணேன்னா தூங்கின மாதிரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ தூங்கலை, பட் வந்து பார்த்தீங்கன்னா தூங்கின மாதிரியே இருந்தாப்புல எடுத்த வீடியோ. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மோசமாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். பட் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல வேண்டிய இன்ஃபர்மேஷனை சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பெரிய சந்தோஷம். கைஸ் அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சா கண்டுபிடி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, விளையாண்டு வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கீங்க போல் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அந்த வீடியோ ரொம்ப டயர்டாக இருந்த மாதிரி ஒரு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் டயர்டாக இருந்தேன், அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து அந்த மாதிரி வந்துருக்குது. மற்றபடி வேறு எந்த ரீசனும் இல்லை. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மேஜராக சின்ன கொஸ்டின்ஸ் எல்லாமே ஃபன்னாக அந்த மொட்டை மாடியை பற்றி இருந்துச்சு. ஸோ அதை எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். அது போக சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேஜராக டாபிக்குள்ளே வந்தோம் அப்படின்னு சொன்னால் அகைன் நம்மளுடைய சேனலில் இருக்கக்கூடிய மேஜரான கொஸ்டினுக்கு இப்போ வரலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது யூடியூப்பில் அந்த வாட்ச் ஹவர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நிறைய கன்ஃபியூஷன் நிறைய பேருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். லைக் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாட்ச் ஹவர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்படி வந்து ஆட் ஆகுது? 1 இயர்க்குள்ளே நம்ம வந்து சேனல் வந்து அந்த மானிட்டேஷனுக்கான அந்த வாட்ச் ஹவர்ஸ் வந்து ரீச் பண்ணலாம்னா நம்மளுடைய சேனல் டெலீட் ஆகிருமா, இல்லை நம்மளுடைய சேனலுக்கு எதுவும் ப்ராப்ளம் வருமா, அதுக்கடுத்து சேனல் வேஸ்ட்டாக, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நிறைய சந்தேகங்கள் வந்து நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ இது வந்து நான் கிளியராக ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். பட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அந்த ஒரு வீடியோ வாட்ச் பண்ணதில்லை. ஸோ இந்த ஒரு வீடியோவில் நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறேன். எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோ லிங்க் ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அதில் ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்த சொல்கிறேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு உங்களுடைய சேனல் 1 இயர்க்குள்ளே நீங்கள் கண்டினியூஸாக வீடியோஸ் அப்லோட் பண்ணுறீங்க. அதாவது அப்லோட் பண்ண ஆரம்பித்த டயத்துலேருந்து நீங்கள் 1 இயர் எடுத்துக்கோங்க. அந்த 1 இயர்க்குள்ளே கண்டினியூஸாக நீங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 6 மந்த் இல்லைனா ஒரு 12 மந்த்துக்குள்ளே அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மானிட்டேஷனுக்கான அந்த வாட்ச் ஹவர்ஸ் வந்து ரீச் பண்ணிடலாம். ரொம்பவே கம்மியான நேரத்திலே ரீச் பண்ணலாம். பட் மேக்ஸிமம் வந்து 1 இயர் அப்படின்னு உங்களுக்கு வந்து டார்கெட் வந்து கொடுத்துருக்காங்க யூடியூப் தரப்பில். பட் இந்த 1 இயர்ங்கிறதுல நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்குது. 365 நாள் அப்படிங்கிறது தானே தவிர்த்து இது வந்து 1 இயர் மட்டும்தான் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. லைக் வந்து நீங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது 1 இயர் முடிஞ்சிருச்சு, அதாவது இடையில வந்து நான் வீடியோ அப்லோட் பண்ணாமல் இருந்துட்டேன், கன்சிஸ்டன்சியை வந்து மெயின்டைன் பண்ணல அப்படின்னு சொன்னாலும் பிரச்சனை எதுவுமே கிடையாது. நீங்கள் அதுக்கு அடுத்தும் அப்லோட் பண்ணலாம். பட் அதில் பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ப்ரீவியஸாக அதாவது அந்த 365 நாள் நீங்கள் வந்து கவுண்ட் எடுத்து நீங்கள் வந்து கரெக்டாக அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. கேப் விட்டீங்க பார்த்தீங்களா, அந்த கேப்புக்கு விட்டதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த 365 நாள் சடனாக வந்து கொஞ்சம் குயிக்காகவே முடிஞ்ச மாதிரி இருக்கலாம். பட் அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் போக போக உங்களுக்கு வந்து ப்ரீவியஸாக நீங்கள் அப்லோட் பண்ண டேட் வந்து கொஞ்சம் கம்மியாகிக்கிட்டே போகும். ஸோ அந்த 1 இயர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நீங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா, ஸ்டார்டிங்கில் அந்த கண்டினியூஸாக அப்லோட் பண்ண விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை பாப்புலரான வீடியோஸாக இருந்ததுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அதற்கான வாட்ச் ஹவர்ஸ் வந்து போயிடும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு நீங்கள் வந்து இன்றைக்கி அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கனாலும் இன்னையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 365 நாள் அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய வாட்ச் ஹவர்ஸ் தான் கவுண்ட் ஆகும். ஸோ எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்து கன்சிஸ்டன்சியாக வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்கள் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா. ஸோ இதை மட்டும் எப்போவுமே புரிஞ்சுக்கோங்க. இது மட்டும் தான் மேஜராக சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். அது போக எனக்கு வந்து இன்னும் டவுட்டாக இருக்குது ப்ரோ, கரெக்டாக வாட்ச் ஹவர்ஸ் எதில் வந்து கரெக்டாக பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மானிட்டேஷன் பேஜ் இருக்குது. யூடியூப் கிரியேட்டர் ஸ்டுடியோவில் மானிட்டேஷன் பேஜ் இருக்குது. அது மட்டும் தான் அக்யூரேட்டான ஒரு விஷயம். மற்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் டைமில் நீங்கள் செட் பண்ணிங்கன்னா 2 வருஷம் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா 1 வருஷத்துலேயே உங்களுக்கு வந்து அந்த டெலிட்டட் வீடியோஸ், அதுக்கப்புறம் ப்ரைவேட் வீடியோஸ், இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா விஷயங்கள் எல்லாமே இருக்குது. அது எல்லாத்துக்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அந்த வீடியோ வாட்ச் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ரீசன் எல்லாமே இருக்குது அப்படிங்கிறத மட்டும் சொல்லிக்கிட்டேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக இருக்கக்கூடியது. ஸோ டவுட் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் டார்கெட்டா அப்படிங்கிறது, அது
கிடையவே கிடையாது. ஜஸ்ட் வந்து 1 இயர் அப்படிங்கிறது. பட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக நீங்கள் வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணி 1 இயர்க்குள்ளே அந்த வாட்ச் ஹவர்ஸ் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணி அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது மட்டும் தான் முக்கியமான ரீசன். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இதில் குழம்பிக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. ஏறான ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குன்னா யூடியூப் கிரியேட்டர் ஸ்டுடியோவில் இருக்கக்கூடிய மானிட்டைசேஷனுக்கான அந்த வாட்ச் ஹவர்ஸ் பேஜை மட்டும் செக் பண்ணுங்கள். அதில் வரக்கூடியது தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சொல்கிறாங்க பார்த்தீங்களா, பிரைவேட்டு, அன்லிஸ்டடு, டெலிட்டடு இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் வாட்ச் ஹவர்ஸ் வந்து கவுண்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரிலாம் சில விஷயங்கள் சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லாமல் பியூர் பப்ளிக் வாட்ச் ஹவர்ஸ் வந்து அதில் வந்து ஷோ பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஸோ கைஸ், அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான கொஸ்டின் நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்கக்கூடிய ஒரு விஷயம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் வீடியோஸ் இருக்குது பார்த்தீங்களா, குறிப்பிட்ட வந்து நம்ம 1 மினிட்டுக்கு பிலாவாக வீடியோ மேக் பண்ணுறோம். பட் அது வந்து ஷார்ட்ஸில் போகக்கூடாது எனக்கு அப்படிங்கிற மாதிரி அகைன் என்னைக்குன்னு கேட்குறீங்க. ஜஸ்ட் வந்து யூடியூப் ராஜா டெக் யூடியூப் ஷார்ட்ஸ் ட்ரிக் அப்படிங்கிற மாதிரி சர்ச் பண்ணுங்கள். அப்படி சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளியரான இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அதே மாதிரி இந்த ஒரு வீடியோவில் நான் அதற்கான ரீசன் சொல்கிறேன். ஜஸ்ட் வந்து உங்களுடைய வீடியோவை ப்ரீமியரில் பண்ணுங்கள், ஷார்ட்ஸில் போகாது. அதாவது உங்களுடைய சேனல் பேஜ்லையோ இல்லைனா சப்ஸ்கிரிப்ஷன் பேஜ்லையோ வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் வீலோ அது வந்து ஷோ பண்ணாது. அதே மாதிரி ஜஸ்ட் லேண்ட்ஸ்கேப் முள்ள நீங்கள் வந்து உங்களுடைய வீடியோவை அப்லோட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் ஷார்ட்ஸில் வந்து அது வந்து போகாது. கைஸ், ஃபார் அன் எக்ஸாம்பிள் நான் வந்து 3 வீடியோஸ் வந்து இதில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஃபஸ்ட் வீடியோ வந்து ஷார்ட் வீடியோ. ஸோ அது வந்து நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் ஃபார்மேட்டில் லேண்ட்ஸ்கேப் இல்லாமல் நம்ம வந்து போர்ட்ரேட் மூடில் மொபைல் வியூ மாதிரியே எடுத்து அந்த மாதிரி எடுத்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஷார்ட்ஸ் வியூவில் போயிருக்கு. ஸோ கீழே உள்ளது இந்த ஒரு ஆப்ஷன். ஸோ இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வீடியோ ஜஸ்ட் வந்து லேண்ட்ஸ்கேப் மூடில் வந்து நான் வந்து ட்ரை பண்ணேன். ஸோ லேண்ட்ஸ்கேப் மூடில் ஜஸ்ட் 3 செகண்ட் தான் யூஸ் பண்ணேன். அது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஷார்ட்ஸ் இல்லாமல் போயிடுச்சு. அதாவது ஷார்ட்ஸில் இல்லாமல் நமக்கு வந்து ஒரு 1 மினிட் பிலோவாக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து மேக் பண்ணுறோம். அதே சமயம் இன்னொரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா 3 செகண்ட் மேக் பண்ணியிருக்கேன். பட் அது வந்து போர்ட்ரேட் மூடில் லைக் வந்து மொபைல் வியூவில் தான் நான் வந்து பண்ணியிருக்கேன். பட் அது வந்து எதுக்காக ஷார்ட் வீடியோ போல அப்படிங்கிறத நம்ம ஜஸ்ட் கிளிக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கிளியராக தெரியும். ஜஸ்ட் வந்து நான் இப்போ வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதை வந்து கட் பண்ணிக்கிட்டேன். ஸோ கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து காட்டுறேன். இது வந்து ப்ரீமியர் பண்ணியிருக்கேன், உங்களுக்கே தெரியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ப்ரீமியர் பண்ணதால் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்துருக்குது. ஸோ இதுதான் ரீசன். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இது மட்டும் கிளியராக புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க. இதை தான் மேஜராக சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். இந்த 2 கொஸ்டினும் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் வருது. இந்த வாட்ச் ஹவர்ஸும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சின்ன டவுட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் எனக்கு வந்து கொஸ்டின் வந்து வந்துகிட்டே இருக்குது. அதனால தான் இந்த ஒரு விஷயங்கள் எல்லாத்தையுமே உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக டீட்டெயிலாக சொன்னேன். ஜஸ்ட் வந்து எதில் இருக்கக்கூடிய வாட்ச் ஹவர்ஸ்லாம் உங்களுக்கு வந்து கவுண்ட் ஆகாது அப்படிங்கிற ஒரு வீடியோவும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் அந்த குறிப்பிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸில் போகக்கூடாது பட் 1 மினிட்டுக்கு பிலோவாக நான் வந்து வீடியோ மேக் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் 2 வீடியோக்குமான லிங்க் அடுத்தடுத்து கொடுக்குறேன். ஸோ 2 வீடியோவில் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய வீடியோ வந்து வாட்ச் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய வீடியோஸ் வந்து கிளியராக வந்து அப்லோட் பண்ணுறோம். பட் வந்து அது நிறைய பேருக்கு போய் சேர மாட்டேங்குது. லைக் தம்ப்நெயிலால இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் தரப்பில் வந்து அது நிறைய பேர் சர்ச் பண்ணல அப்படிங்கிறதுனால நிறைய ரீசன்ஸ் வந்து இருக்கலாம். ஸோ மேக்ஸிமம் வந்து இதை மட்டும் பார்த்துக்கோங்க. சின்ன விஷயங்கள் சொல்லியிருக்கேன். ஸோ இதன் மூலிமா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி புரியலனாலும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க வீடியோஸ் எல்லாத்தையுமே ப்ராப்பராக செக் பண்ணி பாருங்க. ஸோ இது எல்லாத்தையுமே சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் கைஸ் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணேன். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மொட்டை மாடியிலே எடுக்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வந்துருச்சு. லைக் வந்து இந்த கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ் எல்லாம் இந்த ஒரு வீடியோவில் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். இந்த ஒரு வீடியோ இதோட முடிச்சுக்கிட்டேன். இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கேள்விப்பட்ட சந்தையில் இருந்தால் மறக்காம கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். ஃபைனல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அந்த மாதிரி எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். அண்ட் இன்ஸ்டா, ஃபேஸ்புக், ட்விட்டர் எல்லாத்துலேயுமே ராஜதுரை அஃபிஷியல் அப்படிங்கிறத என்னோட ஐடி. எல்லா ஐடியோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் கைஸ் இந்த ஒரு வீடியோ. இந்த ஒரு வீடியோ பார்த்துக்கு ரொம்ப நன்றி. பாய், see you. நெக்ஸ்ட் நல்ல வீடியோஸ்.